கிறிஸ்துவன்பான சகோதரர்களே, யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே நீங்கள் அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள் என்று அந்த உலகத்தின் முடிவு நாட்களில் வரக்கூடிய காரியமாக பேசும்போது லூக்கா 21:29 சொல்கிறார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அத்தி மரம் என்றால் நமக்கு தெரியும், இஸ்ரேல் தேசம். நாம் இஸ்ரேல் தேசத்தை உற்று பார்க்க வேண்டும். மாத்திரமல்ல, உலகம் முழு தேசத்தையும் எல்லா நாடுகளையும் நாம் உற்று பார்க்க வேண்டும். உலகத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இஸ்ரேல் தேசம், அந்த தேசம் யாருடையது? அந்த மக்களுடைய, இஸ்ரேல் மக்களுடைய பூர்வீகம் எங்கிருந்து வருகிறது? அந்த தேசம் எப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? அவர்களுடைய பழைய வாழ்க்கைகள் எப்படியாக இருந்தது என்பதை குறித்தெல்லாம் இந்த நாளிலே நாம் நிதானமாக பார்க்க போகிறோம். இந்த நாளிலே நாம் அறிந்திருக்கிறபடி இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, காசா, அந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். உலகம் முழுவதிலும் எல்லா தேசங்களிலும், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராகவும் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாகவும் அநேக போராட்டங்கள், கலகங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த போராட்டத்தில் ஒரு வாசகத்தை அதிகமாக அங்கே நாம் கேட்க முடியும். அது என்னவென்றால், from the river to the sea, Palestine will be free என்கிற ஒரு வாசகம். From the river to the sea, Palestine will be free. அப்படி என்றால் இதனுடைய பொருள் என்னவாக இருக்கிறது என்றால், யோர்தான் நதி துவக்கி உப்புக்கடல் வரையிலும் பாலஸ்தீன தேசத்துக்கு சொந்தமாகும் என்று அவர்கள் அந்த கோஷத்திலே சொல்கிறார்கள். அப்படி என்றால் இஸ்ரேல் தேசத்தை அழித்து நாங்கள் பாலஸ்தீனத்தை கொண்டு வருவோம் என்பதாக அந்த முழக்கங்கள், கோஷங்கள் இருக்கிறதாக இருக்கிறது. அப்படி என்றால் மறைமுகமாக அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த இஸ்ரேலை, அதன் மக்களை நாங்கள் முழுவதுமாக ஒரு இன அழிப்பு செய்து விடுவோம் என்பதாகத்தான் அதன் பொருள் இருக்கிறது. இதை குறித்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த இஸ்ரேலருக்கு மட்டும்தான் உலகில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் இந்த பூமியிலே வாழும்படி சரியாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிட்டு ஒரு எல்லை குறித்து வேதம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. வேறு எந்த தேசத்துக்கும் அப்படிப்பட்டதான ஒரு இடத்தை குறிப்பிட்டு அதன் எல்லையை சரியாக அங்கே எழுதி கொடுக்கவில்லை. இஸ்ரேல் அந்த தேசத்துக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரமே அந்த ஒரு எல்லை குறிப்பிட்டு தேவன் வேதத்திலே கொடுத்திருக்கிறார். இதை குறித்து
நாம் ஒரு வசனம் படிக்கலாம். எண்ணாகமம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அங்கிருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்பு கடலில் முடியும். இந்த சுற்றெல்லைகளை உடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல்லி என்றார். பார்த்தீங்களா? தெளிவா வேதத்தில் குறிப்பிட்டு தேவன் அங்கே எழுதி கொடுக்கிறார். யோர்தான் துவங்கி உப்புக்கடல் வரையிலும் உங்கள் எல்லையாக இருக்கும் என்று மிகவும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாம் மார்க்கத்தால் மாத்திரமல்ல கிறிஸ்தவ நாடுகளிலே கூட அநேக போராட்டங்கள் நடக்கும்போது இந்த வாசகத்தை திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லுகிறார்கள். From the river to the sea, Palestine will be free. அப்போ அந்த யோர்தான் நதி துவங்கி உப்புக்கடல் வரையிலும் பாலஸ்தீனத்துக்கு சொந்தமாகும் என்று உலகம் பேசிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவன் மிகவும் தெளிவாக வேதத்தில் அவர் குறிப்பிட்டு ஒரு எல்லையை கொடுத்து இந்த தேசம் உங்களுடையது, இஸ்ரேல் மக்களுடையது என்று அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து இன்னும் அநேக வசனங்கள் இஸ்ரேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அது என் தேசம் என்று தேவன் அந்த தேசத்தை குறித்து உரிமை பாராட்டுகிறார். அப்படியே எசேக்கியேல் 36:28 உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசம் நீங்கள் என் ஜனம் என்று அங்கே பேசுகிறார். இப்படியாக இந்த தேசம் இஸ்ரேல் மக்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இன்றிலிருந்து 3000 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த தேசத்திலே வாழ்ந்தார்கள். இந்த முழு உலகம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடையது. இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட தேசத்தை எல்லை குறித்து தெளிவாக கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உலகம் அதை கொடுக்க மாட்டோம் என்று அங்கே தோஷமாக போட்டுக்கொண்டு அங்கே போராட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். சங்கீத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். 24ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களிலே பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று மிகவும் தெளிவாக வேதம் சொல்லுகிறது. இந்த முழு உலகமும் தேவனுடையது. அதில் ஒரு பகுதியை நம்முடைய மக்களுக்கு என்று அவர் எல்லை கொடுத்து கொடுத்தார். இன்றைக்கு அரபு நாடுகளில் உள்ள அந்த அரேபிய ஜனங்கள் அரேபியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் யூதர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது சகோதரர்கள், ஒரே தகப்பனின் பிள்ளைகள். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நாம் சிறிது பார்க்கலாம். இந்த இஸ்ரேலர் பற்றி, அவர்கள் துவக்கம் பற்றி பரிசுத்த வேதம் சொல்லும்போது இஸ்ரேலருடைய ஆதி துவக்கம் வேதத்திலே மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த ஜனத்துக்கும் அவர்களுடைய துவக்கம் இன்றைக்கு தெரியாது. தமிழர், முதலாவது தமிழர் அவர் யார் என்று பார்த்தால் நாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே முதல் சைனாக்காரன் யார் என்றால் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்படியே
முதல் ஆங்கிலேயன் யார் என்றால் கூட நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் குறித்த துவக்கம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்திலே நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு முன்பதாக 2200 வாழ்ந்த நோவாவுடைய இரண்டாவது மகன் காமுடைய குமாரன் கானான் என்று ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்ததிக்கு இந்த கானான் தேசம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் வாழ்ந்த இடம் கானான் தேசம். இதை குறித்து ஒரு வசனம் படிங்கள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபோயிம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. இந்த கானான் இந்த தேசம்தான் இந்த இஸ்ரேலர்கள் வாழ்ந்த ஒரு தேசம். இதை குறித்து கிறிஸ்துவுக்கு முன்பதாக 1921 இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஒரு மனிதனை அழைக்கிறார். அவர்தான் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த மனிதனை அழைத்து அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்கே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகப்படுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ அங்கே ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி அவரை அழைத்து அங்கே கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அங்கே 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் என்று ஆபிரகாமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாமின் சந்ததிக்கு நான் இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்குறுகிறார். முழு உலகமும் நம்முடைய தேவனுடையது. அந்த உலகத்திலே ஒரு பகுதியை தேவன் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அழைத்து உன்னுடைய சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படியே அவர் மேலும் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லும்போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15 - 16 இந்த வசனங்களிலே நாம் படிக்கிறோம். மீண்டுமாக வாக்கு பண்ணுகிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 - 21 வரையிலும் கூட இந்த வாக்கு தத்தங்கள் திரும்ப இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று அந்த ஆபிரகாமுக்கு அவர் தேவன் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆபிரகாம் நோவாவின் முதல் மகன் சேம் வம்சத்தில் இருந்து வருகிறார். இதை குறித்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் படிக்கலாம். இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆபிரகாம், அவருடைய பேர் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் மெசொப்பொத்தேமியா என்று சொல்லப்படுகிற, இப்பொழுது ஈராக் என்று சொல்லப்படுகிற அந்த தேசத்திலிருந்து தேவன் அவரை அழைக்கிறார். அழைத்து அவர் கானான் தேசத்துக்கு வருகிறார். இந்த ஆபிரகாம் அபிரகாம் என்று பெயர் அவருக்கு
மாற்றப்படுகிறது. அது உபாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். இப்படியாக ஆபிரகாமின் சந்ததி அந்த கானான் தேசத்திலே குடியிருந்தார்கள். இப்பொழுது இந்த அரேபியர்கள் யார் என்று நாம் பார்க்கும்போது நாம் ஆபிரகாமின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. அப்பொழுது அவர் வீட்டில் இருந்த அடிமை பெண்ணாகிய வேலைக்காரியாகிய ஆகார் என்ற ஒரு பெண்ணோடு ஒரு சந்ததிக்காக அந்த பெண்ணோடு சேர்ந்து ஒரு மகன் பிறக்கிறார். அவன் பெயர் இஸ்மவேல். இது அந்த நாட்களிலே ஒரு வழக்கமாக இருந்தது. அவர்களுக்கு குடும்பத்திலே பிள்ளை இல்லை என்றால் அடிமை பெண்ணை எடுத்து அவர்கள் சந்ததியை அங்கே உருவாக்கி கொள்ளலாம். இப்படிப்பட்ட வழக்கம். அப்படியாக அந்த இஸ்மவேல் ஆகார் அந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்து வருகிறார். இந்த இஸ்மவேலிருந்து வருவது தான் அரேபியர்கள். அப்படியே நாம் பார்த்தோம். ஆபிரகாம் அடுத்தது 100 வயதில் அவருடைய மனைவி சாராளுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி அங்கே ஈசாக்கு பிறக்கிறார். இந்த ஈசாக்கின் சந்ததி தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு 100 வயதில் பிறந்து அவர் மூலமாக ஏசா யாக்கோப் என்று 2 பிள்ளைகள் அங்கே வருகிறார்கள். இந்த யாக்கோபின் சந்ததியாக இஸ்ரேல் ஜனங்கள் வருகிறார்கள். இந்த இஸ்ரேல் என்ற பெயர் கூட இந்த யாக்கோபுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறது. இதை குறித்து கூட நாம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வசனங்களிலே நாம் படிக்க முடியும். ஆதியாகமம் படிங்களது வசனம் 32, 26லிருந்து 28. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். 28 அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இஸ்ரேல் என்ற பெயர் கூட தேவனால் கொடுக்கப்பட்டது. அதனால யாக்கோபின் சந்ததி ஆபிரகாமில் இருந்து வந்த ஈசாக்கு, ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, அந்த சந்ததி இஸ்ரேல் ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறார். இதுதான் அவர்களுடைய துவக்கம். அப்படியே இந்த ஏசாவுக்கு 12 மக்கள், அதிலிருந்து ஒரு சந்ததி ஏதோமியர் அப்படிப்பட்ட ஒரு சந்ததி வருகிறார்கள். அப்படியே இஸ்மவேல் அவர் மூலமாக ஒரு சந்ததி வருகிறது. இவர்கள் எல்லாருமே அரேபியர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இவர்கள் சவுதி அரேபியா, ஈராக், சிரியா, எகிப்து போன்ற இந்த நாடுகளில் எல்லாம் பரவி இருக்கிறார்கள். இவர்கள் தான் அரேபியர்கள். இன்னும் லோத்தின் மூலம் ஒரு சந்ததி வருகிறது. அம்மோனியர், மோவாபியர் அவர்கள் இன்றைக்கு ஜோர்டான் என்ற நாட்டில் அவர்கள் குடியிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் எல்லாருமே ஒரு தகப்பனின் பிள்ளை, ஒரு தகப்பனின் பிள்ளை. ஆபிரகாம் என்ற ஆதி பிதா அவர் மூலமாக
வந்த சந்ததியார். அரேபியர்களாக இருந்தாலும் இஸ்ரேலியர்களாக இருந்தாலும் எல்லாரும் சகோதரர்கள். இதை குறித்து இன்னுமாக நாம் யாக்கோபினுடைய அந்த வாழ்க்கையை குறித்து நாம் வேதத்தின்படி கொஞ்சம் பார்க்கும்போது, யாக்கோபு அந்த கானான் தேசத்திலே இருந்தார். அவர் ஒரு காலத்தில் அங்கே பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சத்தின் நிமித்தம் அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். இது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் அவர்கள் குடும்பமாக அவர்கள் எல்லாரும் சேர்ந்து 70 பேர் அங்கே எகிப்துக்கு போகிறார்கள். அங்கே எகிப்தில் 430 வருடம் அங்கே இருக்கிறார்கள். அங்கே பழுகி பெருகி பெரிய ஒரு ஜாதியாக ஆகிறார். அங்கே யோசேப்பு அதற்கு முன்பதாக அங்கே போயிருக்கிறார். அந்த யோசேப்பின் காலம் முடிந்த பிறகு அந்த எகிப்தின் பார்வோன் இந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களை அநேக வேலைகளை வாங்கி அவர்களை நெருக்கி அங்கு அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டு இருக்கும் பொழுது மோசே என்ற ஒரு மனிதனை எழுப்பி ஒரு இரட்சகனை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். இந்த மோசேயின் காலம் கூட கிறிஸ்துவுக்கு முன்பதாக 1571 1441 என்று குறிப்பிடுகிறார். இப்படி மோசே கிறிஸ்துவுக்கு முன்பதாக இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வனாந்திரபடியாக கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை அங்கே முடிவடைகிறது. அதன் பிறகு யோசுவா அவர்களை வழிநடத்தி அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். கானான் தேசத்தில் இருந்த கானானியர்கள் இன்னும் அநேக வேறு வேறு ஜாதிகள் அங்கே இருந்தார்கள். அவர்களை ஜெயித்து அந்த தேசத்தை இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு இருக்கிறார். இந்த யோசுவாவின் காலம் கூட கிறிஸ்துவுக்கு முன்பதாக 1530 1420 என்று இப்படி கிறிஸ்துவுக்கு முன்பதாக இவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு குடிவருகிறார்கள். இது அந்த நாட்களிலே வழக்கமான ஒரு காரியமாக இருந்தது. ஒரு குரூப்பு யுத்தம் பண்ணி ஜெயித்து அந்த இடத்தை பிடித்துக் கொள்ளலாம், அது அவர்களுக்கு சொந்தமாகும். இது அந்த நாட்களில் உள்ள ஒரு வழக்கமான காரியமாக. அப்படியாக இங்கே யோசுவா அந்த ஜனங்களை மேற்கொண்டு அங்கே இந்த இஸ்ரேல் ஜனங்களை அங்கே குடியமர்த்துகிறார். அதிலிருந்து தேவன் தன்னுடைய நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை ஆளுகை செய்கிறார். அந்த நியாயாதிபதிகள் 450 வருடங்கள் அவர்களை நியாயம் விசாரித்து ஆளுகை செய்கிறார். அதன் பிறகு எங்களுக்கு ராஜா வேண்டும், எல்லாரையும் போல ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு முதலாவது ராஜா சவுல் அங்கே கொடுக்கப்படுகிறார். இந்த சவுலின் காலம் கூட கிறிஸ்துவுக்கு முன்பதாக 1095 1055 இப்படியாக அங்கே சவுல் 40 வருடம் ஆளுகை செய்கிறார். அதன் பிறகு சவுலை தள்ளி தாவீது அங்கே 40 வருடம் ஆளுகை செய்கிறார். அவருடைய காலம் 1085 1015 அங்கே அந்த 40 வருடங்கள் அவர் ஆளுகை செய்கிறார். அதன் பிறகு சாலமோன் அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறார். சாலமோனுடைய காலம் கூட 1015 கிமு 975 இப்படியாக கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். அவர்கள் 12 கோத்திரத்தை முழுவதுமாக
இந்த ராஜாக்கள் சாலமோன், தாவீது, சவுல் இவர்களெல்லாம் முழுவதுமாக அவர்களை ஆட்சி செய்தார். சாலமோனுக்கு பிறகு அந்த தேசம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. அங்கே வடக்கு தேசம் இஸ்ரவேல் என்றும், அங்கே தெற்கு யூதேயா தேசம் 2 கோத்திரம், அது 10 கோத்திரம் என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது. இப்படியாக அவர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த தேசத்திலே அவர்கள் குடியிருக்கிறார்கள். இதன் பிறகு இந்த இஸ்ரேல் தேசம் என்கிற அந்த 10 கோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிற கவனக்கும் பலவிதமான பாவங்களுக்குள்ளே போகும்போது அங்கே அசீரியா ராஜாவை கொண்டு வந்து அவர்களை சிறை பிடித்து அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்படுகிறார்கள். அந்த தேசம் அங்கு வேறு ஜனங்களால் குடியமர்த்தப்படுகிறது. இப்படியாக அந்த 10 கோத்திரங்கள் அங்கே பல விதத்திலும் அங்கே சிதறடிக்கப்படுகிறது. இந்த 2 கோத்திரம் மாத்திரம், யூதேயா கோத்திரம், மீண்டுமாக அவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்கள். ஆனாலும் அதிலும் சில ராஜாக்கள் தேவனை விட்டு தூரமாகி இருக்கிற கவனத்திலே போகும்போது அவர்களை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்படி அங்கே தேவன் அவர்களை செய்கிறார். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் வந்து அங்கே சிறைப்பிடித்து அவர்களை 70 வருஷம் அடிமைப்படுத்தி அதன் பிறகு அவர்கள் திரும்ப தேசத்துக்கு வருகிறார்கள். வந்து வேறு வேறு ராஜாக்கள் மூலமாக ஆளுகை செய்யப்படுகிறார்கள். கடைசியாக அங்கே ரோமர்களின் ஆளுகைக்குள்ளே வருகிறார்கள். இந்த ரோம ஆளுகையில் இருக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த யூதேயா தேசம் என்கிற அந்த தேசத்தில் அங்கே ஆண்டவர் இயேசு பிறந்து அவர் அநேக உபதேசங்களை அவர்களுக்கு சொல்கிறார். அநேக காரியங்கள் அங்கே நடந்தேறுகிறது. அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. அவர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியாவாக இயேசு வந்திருக்கிறார். ஆனால் அவர்களால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இருதய கடினத்திலே இருந்ததுனால அந்த மேசியா வந்து அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவர்கள் கண்ணுக்கு நேராக நிறைவேறி கொண்டிருக்கும் போது அவர்கள் அறியாமல் உணராமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக அங்கே அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். இந்த உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் இப்போ 33 இயேசு மரணத்துக்கு போகும்போது பேசுகிறார். அந்த வசனத்துப்படி 23 மத்தேயு 37 38. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். நான் கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன். ஆனால் உங்களுக்கு அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களிலே அங்கே கவனம் செலுத்தி கடின இலக்கியத்திலே இருந்ததுனால அவர்கள் வீடு பாழாக்கி விடப்படும் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் கிபி 70 ரோமர் சேனைகள் முழுவதுமாக சூழ்ந்து கொண்டு முற்றுகை போட்டு அவர்களை அநேகரை பட்டயத்தால் வெட்டி போட்டு அங்கே அவர்கள் அநேகருக்கு விரடிக்கப்பட்டார்கள், அநேகர் கொல்லப்பட்டார்கள், அடிமைகளாக பிடிக்கப்பட்டார்கள். இப்படி அந்த தேசம் முழுவதுமாக அழிவுக்கு இது தேவன் அவர்களுக்கு முன்னதாக வாக்கு பண்ணியிருந்தார். நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் போகும்போது உங்கள் தேசம் பாழாக்கி போடப்படும் என்று
அவர் முன்பதாகவே மோசே மூலமாக வாக்கு பண்ணியிருந்தார். உபாகமத்தில் அந்த வசனம் படி 28ஆம் அதிகாரம் 63, 65, 66. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்மியமாய் இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமாய் இருப்பார். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள். அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்களில் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். இப்படி சிதறடிக்கப்பட்டு வேறு வேறு தேசங்களுக்கு போனாலும் அங்கேயும் அவர்கள் மிகுந்த உபத்திரவங்களுக்குள்ளாக போனார்கள். இது அப்படியே நிறைவேறி போன தேசத்திலெல்லாம் அவர்கள் 2ஆம் மக்களாக அங்கே மிகவும் அங்கே அவர்கள் துன்பத்துக்குள்ளாக போனார்கள். அப்பொழுது இவர்கள் குடியிருந்த இந்த இஸ்ரேல் தேசம் இந்த ரோமர்களால் இவர்கள் கலகம் பண்ணுகிற ஜனங்கள் என்று சொல்லி அந்த தேசத்துக்கு இருந்த பெயரையே மாற்றி அவர்களுடைய எதிரிகள் பெயரை வைத்து சிரியா பாலஸ்டைன் என்று அந்த தேசத்துக்கு பெயரை மாற்றினார். இதுதான் இன்றைக்கு அந்த பிரச்சனையாக இருக்கிறது. பாலஸ்தீனா என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியெல்லாம் எங்களுடையது என்று சொல்லுதல். அன்றைக்கு அந்த தேசத்துக்கு அப்படியாக பெயரை வைத்து விட்டார் ரோமர்கள். இப்படி இந்த ரோம ஆளுகை கிறிஸ்துவுக்கு பிறகு 476 வரையிலும் இருக்கிறது. அதன் பிறகு ரோம ஆளுகை வீழ்ச்சி கண்டு அவர்கள் போகிறார்கள். அதன் பிறகு நாம் பார்க்கும்போது கிபி 600, 650 இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் மார்க்கம் வருகிறது. இந்த இஸ்லாம் மார்க்கத்தால் அந்த பகுதியை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த அரேபியர்களெல்லாம் இந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். இப்படி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மாறி மாறி அந்த பகுதியை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் அந்த தேசம் ஆளாக்கப்பட்டது. அந்த தேசம் ஒரு வனாந்தரம் போல மழை இல்லாமல் அது அப்படியாக மாறி போய் அந்த தேசம் அப்படியாக வீணாக போய்விட்டது. அது என்ன சொல்கிறார்கள் என்றால் அரேபிய நாடோடிகள் சிலர் அந்த இடத்திலே குடியிருந்தார்கள். இந்த துருக்கி மன்னர்கள் வந்து அந்த மரங்களுக்கு வரிகள் போட்டதாக அங்கே சொல்லுகிறார்கள். அதனால் அந்த மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள், காடுகளையெல்லாம் அழித்து போட்டார்கள். அதனால் அந்த மழை இல்லை. அந்த தேசம் ஒரு மிகுந்த ஒரு பாலைவனம் போல வறட்சியாக தேசம் அங்கே மாறி இஸ்ரேல் தேசம் அப்படியாக ஆளாக்கப்பட்டது. இதை குறித்து 1860 ஒரு அமெரிக்க எழுத்தாளர் அந்த பகுதியை சுற்றி பார்க்கும்படியாக போகிறார். அவருடைய பெயர் கூட மார்க் ட்வைன் என்கிற ஒரு எழுத்தாளர் அந்த இஸ்ரேல் தேசம் அந்த முழுவதையும் சுற்றி பார்த்து அவர் தம்முடைய கட்டுரையிலே எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார்: அமைதியான துக்கத்திலே ஆழ்ந்திருக்கும் ஒரு வெட்ட வெளி பிரதேசம். அந்த பிரதேசம் அப்படியாக இருக்கிறது. அந்த இடங்களிலே நாங்கள் எந்த ஒரு மனிதனையும் பார்க்கவில்லை, ஒரு மரம் கூட இல்லை, ஒரு புதர்கள் அங்கு
கூட காணப்படவில்லை என்று அவர் எழுது. அப்படியாக அந்த தேசம் ஒரு வனாந்திரம் போல வறட்சியான இடமாக மாறி போய்விட்டது. இதை குறித்து கூட முன்னதாக தேவன் அப்படியாக வாக்கு பண்ணினார். அதன்படியே அந்த தேசம் அப்படியாக போய்விட்டது. இதை குறித்து வசனம் லேவியராகமும் 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். பார்த்தீங்களா, பாழாகி போய் அந்த ஓய்வு நாட்களை ரம்யமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியே 35 கூட, நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினாலே அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைய இருக்கும். ஓய்வு நாட்களை மீறி அப்படி இருந்ததுனால அவர்கள் துரத்தப்பட்டார்கள். இப்பொழுது ஓய்வு நாட்களை அங்கே மனரம்யமாக அந்த நிலம் அனுபவிக்கிறது என்று வேதம் சொன்னதுபடியே அப்படியே அடுத்தது நாம் பார்க்கும்போது முதலாம் உலக யுத்தம், அங்கே அந்த முதலாம் உலக யுத்தம் முடியும் போது இந்த பகுதி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவர்களுடைய ஆளுகைக்கு வருகிறது. பிரிட்டிஷாரின் ஆளுகைக்கு அந்த இடம் வரும்போது அந்த இஸ்ரேல் பகுதிக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துரத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் வேறு வேறு தேசத்திலிருந்து அவர்கள் வந்து அங்கே குடியேறினார். இதற்கு அனுமதிக்கப்பட்டது, அனுமதித்தார்கள். இது கூட வேதத்திலே தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டது. முன்னுரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அந்த பகுதிக்கு, இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஒரு வசனம் மாத்திரம் படியுங்களை. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 33 35. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றிவிடுவேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். அப்படி வேதம் முன்னுரைத்தது. அவர்கள் அப்படியாக அங்கே வந்து அப்படியே 24 கூட, நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். ஆமாம், கொண்டு வருவேன். அப்படியே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேசத்துக்கு வந்து இது குறித்து அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறது. ஏசாயா எழுதுகிறார், எரேமியா எழுதுகிறார். சில வசனங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள், ஏசாயா 27ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் சுதந்திரமாக ஒரு தேசமாக வருவார்கள் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அப்படி எரேமியா சொல்லுகிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், எரேமியா 16ஆம் அதிகாரம் 14-15. இந்த வசனங்களில் எல்லாம் தேவன் ஒரு தீர்க்க தரிசனங்களை கொண்டு முன்னுரைத்ததன்படி அவர்கள் வேறு தேசத்திலிருந்து அந்த பகுதிக்கு, அவர்கள் சொந்த தேசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடியேறினார்கள். இப்படி வேத வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறி 1948 மே 17
அது சுதந்திர தேசமாக இஸ்ரேல் தேசம் என்று பெயர்ந்தோம். இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அத்திமரம் துளிர்விடும் என்று 10:24 32 வசனத்தில் அத்திமரம் துளிர்த்து அங்கே வரும் என்று ஆண்டவர் இயேசு முன் உரைத்ததின்படியே இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் சுதந்திர தேசமாக அவர்கள் வந்தார்கள். இதன் பிறகும் அவர்களுக்கு எதிராக இந்த அரபியர்கள் பல யுத்தங்களை செய்தார்கள். அந்த தேசத்தை விட்டு அவர்களை துரத்தும்படியாக பல விதமாக அவர்களுக்கு நெருக்குதல்களை கொடுத்து யுத்தங்களை செய்தார்கள். ஆனால் அவர்களே ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். இந்த ஆபிரகாம் குறித்து இந்த இஸ்லாமியர்கள் ஆபிரகாமை இப்ராஹிம் என்று அவரை ஒரு கடவுளுடைய தீர்க்கதரிசியாக மதிக்கிறார்கள். இப்ராஹிம் என்று சொல்லி ஆபிரகாமை ஒரு கடவுளுடைய தீர்க்கதரிசி என்று அவர்கள் ஒரு மதிப்பு கொடுத்து அவர்கள் அப்படி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய சந்ததியிலே வந்த இந்த இஸ்ரேலியர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அந்த தேசத்திலே இருக்கக்கூடாது என்று அவர்களுடைய யுத்தங்களை செய்கிறார்கள். அதனால் அவர்கள் அவர்கள் நம்புகிற தீர்க்கதரிசியின் சந்ததிக்கு கூட இடத்தை கொடுக்க மாட்டோம் என்று அந்த தீர்க்கதரிசியை அவர்கள் கேவலப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த இஸ்மவேல் பற்றி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவன் துஷ்டனாக இருப்பான் என்று வேதத்தில் முன்னதாக சொல்லப்பட்டது. அதிகாரத்தில் 16 12 வசனம், அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அவன் துஷ்டன். இஸ்மவேல் சந்ததி தான் அரபியர்கள். அதனால அவர்கள் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக அந்த இடத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அவர்களுக்கு விரோதமாக அநேக யுத்தங்களை செய்கிறார். இந்த இஸ்ரேல் என்ற அந்த ஒரு பகுதியே வெறும் சிறிய ஒரு பகுதி. நம்முடைய இந்திய தேசத்தில் குறிப்பிட்டு சொன்னால் கேரளா மாநிலம் அதை விட கம்மியான ஒரு பகுதி. ஆனால் அரபியர்கள் இருக்கிற அந்த பகுதி இவர்களை விட 100 மடங்கல்ல 400 மடங்கு பெரிய தேசம் இந்த அரபு தேசம், இந்த அரபியர்கள் குடியிருக்கிற. ஆனால் தேவனுடைய மக்கள் இப்ராஹிம் என்று சொல்லி அவர்கள் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்ட அவருடைய சந்ததியில் இருக்கிற அந்த மக்களுக்கு அந்த கொஞ்ச இடத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார். அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அவர்களை அழித்து போடுவோம் என்று சொல்கிறார். அந்த பெரிய நிலப்பகுதியில் இந்த பலஸ்தீனியர்களுக்கு அவர்கள் அங்கே சேர்ப்பதே இல்லை, இடம் கொடுப்பது. இப்படியாக இதை பார்க்கும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், இது இவர்கள் ஒரு மத வெறி பிடித்ததினால இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். இடத்தை பற்றி அல்ல, மத வெறியும் அரசியலும் கொண்டதுனால இந்த பிரச்சனைகள் அங்கே வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் இவர்கள் கடவுளுக்கு எதிராக யுத்தம் செய்கிறவர்களாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த இஸ்ரேல் தேசம் தேவனுடைய மக்களுக்கு என் தேசம் என்று அவர்களுக்கு முன்னதாக சொல்லி அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது.
தேசம். அந்த தேசத்தை நான் அவர்களுக்கு தரமாட்டேன் என்று சொல்லி இந்த அரபியர்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவது தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதாக இருக்கிறது. இப்படி அநேக யுத்தங்கள் அவர்கள் மேல் அணுனார்கள். ஆனாலும் அவர்கள் தோற்று போனார்கள். இந்த யுத்தத்தில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் என்றால் 1967 மிகப்பெரிய யுத்தம் அவர்கள் மேல் பண்ணினார். 4 நாடுகள் சேர்ந்து எகிப்து, ஈராக், ஜோர்டான், சிரியா இந்த 4 இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிர்த்து வந்து யுத்தத்துக்கு வந்தார். அப்பொழுது உலகமே அதை பார்த்து இந்த இஸ்ரேல் தேசம் அவ்வளவுதான், உலக வரைபடத்திலே இல்லாமல் போய்விடும், அது சாம்பலாக்கப்பட்டுவிடும் என்று பேசிக்கொண்டார். ஏனென்றால் அவ்வளவு பெரிய இராணுவ பலமுடைய எகிப்து, ஈராக், ஜோர்டான், சிரியா எல்லா தேசங்களும் சேர்ந்து ஒரு சிறிய தேசத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்தார். ஆனால் பாருங்கள், அங்கே தேவனுடைய கரம் இந்த இஸ்ரேல் மக்களோடு இருந்ததுனால இவர்கள் நல்ல ஆலோசனை பண்ணி 1967 ஜூன் 5 காலை 7:45 இவர்கள் முந்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தாக்குவதற்கு முன்பதாக இவர்கள் முந்திக் கொண்டு அங்கே தாக்குதல் நடத்துகிறார்கள். அதற்கு ஆபரேஷன் ஃபோக்கஸ் என்று பெயர் வைத்து இவர்கள் எதிர்த்து தாக்குகிறார்கள். முதலாவது வான்படை அவர்கள் சீறி பாய்ந்து எகிப்து, சிரியா, ஜோர்டான் பகுதிகளில் அந்த தேசத்தில் இருந்த அநேக விமானங்களை அங்கே சேதப்படுத்தினார். சுமாராக 400 விமானங்களை அவர்கள் சேதப்படுத்தி 19 ஓடுபாதைகளை அங்கே அழித்து போட்டார். அங்கே 4 மணி நேரத்துக்குள்ளாக அவர்கள் என்ன நடக்கிறது என்று அவர்கள் அங்கே பார்ப்பதற்குள்ளாக இவர்கள் இந்த காரியத்தை செய்து முடித்து அங்கே ஒரு பெரிய வெற்றியை எடுத்துக்கொண்டார். அப்படியே இல்லாத தரைப்படை எகிப்திய படைகளுக்குள்ளாக புகுந்து அவர்கள் சீனாய் வனாந்தரத்தில் அங்கே 70,000 சேனைகள் அங்கே ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். எகிப்திய சேனைகள் அவர்களுக்குள்ளாக புகுந்து அங்கே பெரிய ஒரு சேதத்தை முன்னேறி தாக்கி முன்னதாகவே அவர்களை வீழ்த்தி அந்த 70,000 பேரை அங்கே வீழ்த்தி விட்டார்கள். அந்த சீனாய் பிரதேசம் முழுவதிலும் அங்கே சடலங்களாக கிடந்தது அங்கே குறிப்பிடுகிறார். இப்படி அந்த ஒரு 6 நாள் யுத்தம் அதிலே அவர்கள் சீனாய் வனாந்தரம், அப்படியே எருசலேம், காசா பகுதி, இன்னும் கோலன் பகுதிகள் இவைகளெல்லாம் இவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். 6 நாள் யுத்தத்தில் இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்து உலகமே ஆச்சரியப்பட்டது. இது ஒரு யுத்தம், அங்கே ஒரு அதிசயம் என்று குறிப்பிட்டார். இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை 6 நாளில் எந்த படையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அங்கே தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்தது. எதிரிகளை வீழ்த்தி இந்த பகுதிகளை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். அதனால் இப்படி அவர்கள் பல தரங்களில் தோற்கடிக்கப்படுகிறார்கள். என்றால் தேவனுக்கு விரோதமாக வருகிற ஜனங்கள் ஒருபோதும் அங்கே ஜெயிக்க முடியாது. இப்படி இன்றைக்கு நாம் பார்க்கும்போது
இவர்கள் நேரடியாக யுத்தத்துக்கு வந்தால் நாம் ஜெயிக்க முடியாது என்று பல தீவிரவாத குழுக்களை நியமித்து அவர்களுக்கு விரோதமாக அந்த தீவிரவாத தாக்குதல்களை செய்கிறார். நான் அறிந்திருக்கிறபடி அந்த காசா பகுதியில் இருக்கிற ஹமாஸ் அவர்கள் கூட ஒரு தீவிரவாத இயக்கம். அப்படியே இந்த ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய இந்த ஹைத்தி என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட அநேக தீவிரவாத குழுக்களுக்கு பணமும் ஆயுதம் பயிற்சி எல்லாம் கொடுத்து அவர்களை இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக அவர்கள் வைக்கிறார். ஆனால் என்ன அவர்கள் முயற்சி செய்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். தேவன் இஸ்ரேல் தேசத்தின் மேலே அவருடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதனால அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. மாத்திரமல்ல, இந்த இஸ்ரேல் தேசம் இந்த யுத்தத்துக்கு மத்தியிலும் அவர்கள் வளர்ச்சி பெற்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வளர்ச்சியை குறித்து நாம் பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர், இது அவர்கள் சிட்ரஸ் ஃப்ரூட் என்று சொல்லக்கூடிய ஆரஞ்சு போன்ற பழங்கள், ஃப்ளவர்ஸ் இவைகளெல்லாம் எக்ஸ்போர்ட் செய்கிறார்கள். இதன் மூலம் $1.5 பில்லியன் ஒரு வருடத்திற்கு அவர்கள் வருமானம் இருக்கிறார். அப்படியே நாம் பார்க்கும்போது சயின்டிஃபிக் ரிசர்ச் இதில் உலகளவில் 3வது ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். கம்ப்யூட்டரில், இராணுவ ஆயுத பலத்தில் வெகு சிறந்திருக்கிறார்கள். அப்படியே ஸ்பேஸ் ரிசர்ச் 2வது இடத்தில் இருக்கிறார்கள். மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிப்பதில் பெஸ்ட்டாக இருக்கிறார்கள். அப்படியே எஜுகேஷனில் உலக அளவில் 2வது ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். இப்படி பல விதத்திலும் இஸ்ரேல் தேசம் இன்றைக்கு வளர்ச்சி பெற்று இருக்கிறது. வேதம் சொன்னதின்படி, வேத வசனம் அப்படியாக அநேக ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஏசாயா புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்ந்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உலகத்துக்கே ஆசீர்வாதமாக பூத்து காய்த்து அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள இஸ்ரேல் தேசம் இருக்கிறது. இன்னொரு வசனம் படிங்கள். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14-15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பல ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்படி அவர்கள் செழித்திருக்கிறார்கள். வேத வசனத்தின்படியே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய கரம் அவர்களோடு இருக்கிறது. அதே இவர்களுக்கு எதிராக வருகிற அரபு தேசங்களை பார்த்தால், நாங்கள் இந்த இஸ்ரேல் தேசத்தை அழிச்சு விடுவோம் என்று வருகிறார்கள். ஆனால் அவர்கள் மிகவும் சீரழிந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு லெபனான், சிரியா, ஈராக், ஏமன், எகிப்து, லிபியா போன்ற தேசங்கள் அங்கு பொருளாதாரம் வீழ்ச்சி பெற்று உள்நாட்டு கலவரங்கள், தீவிரவாதங்கள் என்று அவர்கள் மிகவும் அங்கே பொருளாதாரத்தில் சீர்பெற்று போயிருக்கிறார். இன்றைக்கு காசா பகுதியை பார்த்தால் கூட நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அங்கே எல்லாம் பில்டிங் எல்லாம் நிறுத்தப்பட்டு அவருடைய கட்டுமானங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அவர்கள் நாளடைந்த நகரம் போல
அதனால இஸ்ரேலுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜனங்களும் அங்கே நொறுக்கப்படுகிறார். இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அதனால் அப்படியே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கண்களுக்கு எதிராக. இவையெல்லாம் நமக்கு விசுவாசத்திலே நாம் உறுதிப்பட இது நமக்கு ஒரு ஏதுவாக இருக்கிறது. அதனால் கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொன்னபடி அவர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக கேடு நினைக்கிறார்கள். அவர்களை நாம் அழித்து விடுவோம் என்று. ஆனால் அவர்கள் வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களே அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். நீதிமொழிகள் ஒரு வசனம் கூட இருக்கிறது. அதாவது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று. அதனால் அவர்கள் அநீதி செய்ய நினைக்கிறார்கள், அது அவர்களுக்கு தீமையாக வந்துவிடுகிறது. நாம் அறிந்திருக்கிறபடி கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த காசா தீவிரவாதிகள் ஹமாஸ் இவர்கள் இஸ்ரேல் பகுதிக்குள்ள புகுந்து பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள், வயதானவர்கள் என்று வீடு புகுந்து அவர்களை கொலை செய்தார்கள். 200க்கும் அதிகமான ஜனங்களை சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள். இப்படி அநீதி செய்கிறவர்களாக, அப்படி தீவிரவாதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே ஒரு துஷ்ட மனுஷன் என்பதை தாங்கள் இப்பொழுதும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பார். அந்த நேரத்தில் இங்கே இவர்கள் பலரை கொன்று ஆயிரக்கணக்கான ஜனங்களை, அப்பாவி ஜனங்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் அந்த வீடு புகுந்து அவர்களை கொலை செய்கிறார்கள். அங்கே காசா அரபு நாடுகளில் எல்லாம் அவர்கள் கொண்டாட்டமாக சந்தோஷப்படுகிறார்கள். எவ்வளவு பயங்கரமான இருக்கு! அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் துஷ்டன். அந்த துஷ்ட மனுஷனுடைய சந்ததி அப்படி சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு தீமை செய்வார். தேவனால் அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். இஸ்ரேலுக்கு விரோதமாக வருகிற தேசங்கள், தலைவர்கள் எல்லாரும் அநேகர் அழிக்கப்படுகிறார்கள், இல்லாவிட்டால் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது சொல்வார்கள், துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். அப்படியே அங்கே தீமைகள் நினைக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக. அவர்கள் தீமையை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாக ஆபிரகாமுக்கு அன்றைக்கு தேவன் வாக்கு பண்ணின அந்த வாக்கு திட்டத்தின்படியே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை. இந்த இஸ்ரேல் தேசம் பார்த்தோம், அவர்கள் துவக்கத்திலிருந்து வரலாற்றின்படியே இதிலிருந்து கிறிஸ்துவுக்கு முன்பதாக 1000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த தேசத்திலே குடியிருந்திருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்றின்படியும் நம்பிக்கையின்படியும் அந்த இஸ்ரேல் அவர்களுடைய சொந்த தேசம். அது மாத்திரமல்ல, அரசியல் சட்டத்தின்படி கூட அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை ஒப்புதலோடு அந்த தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு கலகம் பண்ணியோ ஒரு யுத்தம் செய்து அப்படி அல்ல, சட்டத்தின்படியே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த சுதந்திரமாக கிடைப்பதற்கு முன்பதாகவே அந்த பாழான தேசத்தில் அநேக இடங்களை வேறு வேறு தேசங்களில் இருந்த யூதர்கள் வந்து விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். இது கூட வேதத்திலே பதிவு செய்யப்படுகிறது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான
பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலை கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். பார்த்தீங்களா? அப்படி அவங்க பாழான இடத்தை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். எல்லாம் வேதத்தில் சொன்ன வசனத்தின்படியே அது நிறைவேறி தீர்ந்தது. அப்படியே அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை ஒப்புதலோடு தேசத்தை பெற்றுக்கொண்டார்கள். வாழாக அந்த பயனில்லாமல் கிடந்த இடத்தை அவர்கள் செழிப்பான தேசமாக மாற்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இடத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் உங்களை அழித்து விடுவோம் என்று இந்த அரபு தேசம் இஸ்லாம் மக்கள் இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களே அழிவுக்கு நேராக போய்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நமக்கு வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகத்தில் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 222 சங்கீதம் 6ஆம் வசனம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேம் இஸ்ரேலை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அதனால் வார்த்தைகளை கேட்கிற நாம் எருசலேமுக்கு ஒரு எண்ணம் இல்லாமல் எருசலேமுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, இது உலகம் முடிவு என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால இஸ்ரேல் இந்த எருசலேமுக்கு விரோதமாக உலகமே எதிர்த்து வரும் என்று வேதத்தில் முன்னறிந்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே இப்பொழுது உலகமே அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது எல்லா தேசங்களும் இந்த எருசலேமுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவார்கள் என்று சகரியாவின் புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாக சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் உலகமே இஸ்ரேலுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்து இருக்கிறது. இது அந்த உலக யுத்தத்துக்கு, அந்த பெரிய யுத்தத்துக்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறது. அதனால் இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கிறது. அப்படி வரும்போது, யுத்தத்துக்கு வரும்போது, அதிலே சகரியா 12ஆம் அதிகாரம் 8-9 கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக, இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வருகிறவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டது. படியுங்கள். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார், அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். எல்லா ஜனங்களும் அழிக்கப்படுவார்கள். இதுதான் பெரிய ஒரு யுத்தம், அர்மகதோன் என்று சொல்லப்படுகிற 3ஆம் உலக யுத்தம் என்று சொல்லப்படுகிற பெரிய யுத்தம். அதில் இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா ஜாதிகளும் வருவார்கள். ஆனால் தேவன் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுவார். அவர்களுக்கு அழிக்கக்கூடியது அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 25ஆம் அதிகாரம் 29 33 வசனங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்படியே எசேக்கியேல் ஒரு வசனம் படியுங்கள். எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உன் வில்லை உன் இடது கையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை உன் வலது கையிலிருந்து விழப்படுவேன். நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விடுவார்கள். உராய்ச்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். வசனம் சொல்லிச்சுன்னா
எல்லாம் எதிராக வரவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள், அங்கே மலைகளிலே விழுவார்கள். இப்படி அநேக இன்னும் வசனங்களை எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 18 படிங்கள். அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 38, 39 இந்த யுத்தம் பற்றி அதன் முடிவு பற்றி பேசுகிறது. இவைகளை நீங்கள் படியுங்கள். இப்படியாக பெரிய ஒரு அழிவுக்கு உலகம் வருகிறதாக இருக்கும். உலகம் பெரிய அழிவுக்கு போய்விடும். அதன் பிறகு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில், தேவனுடைய ராஜ்யம் குறித்து நாம் அநேக பாடங்கள் எடுத்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வரும்போது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். முதலாவது சபை வகுப்பார் முதலாவது உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பிறகு திரள் கூட்ட வகுப்பார் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பிறகு முற்பிதாக்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருந்த அநேக பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டு வருவார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, மோசே, தானியேல் எல்லா தீர்க்கதரிசிகள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். தேவனுடைய ராஜ்யம் அந்த இஸ்ரேல் தேசத்திலே தான் துவங்கும். அங்கே எருசலேம் அந்த உலகத்துக்கே தலைநகராக இருக்கும். இதை குறித்து நம்ம முன்னாடி படித்திருக்கிறோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த உலகத்துக்கே தலைநகராக எருசலேம் இருக்கும். அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த முற்பிதாக்கள் வந்து ஆபிரகாம் அவர்களுக்கு போதிப்பார். இந்த அரேபியர்களுக்கும் இந்த இப்பொழுது இருக்கிற இஸ்லாம் மார்க்கத்தார் இவர்களெல்லாம் தங்கள் வரிசையின்படி நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் அறிவிப்பது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாம் வரிசையின்படியே உயிர்த்தெழுந்து வரும்போது இந்த முற்பிதாக்கள் உயிரோடு எழுப்பி வந்து அவர்களுக்கு போதிப்பார்கள். ஆபிரகாமின் மக்கள் அவர்களால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியா வந்து நமக்காக ரத்தம் சென்று நமக்காக மரித்திருக்கிறார், அவர் மூலமாக நாம் எல்லாரும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுவார். அப்பொழுதுதான் இந்த உலகத்துக்கு சமாதானம் வரும். கண்டிங்களா? இஸ்ரேலில் தேவனுடைய ராஜ்யம் முதலாவது அங்கே துவங்கும். அங்கே அதன் பிறகு சமாதானம் உண்டாகும். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் வெறுப்பு, கலக்கம், பகை, வன்முறை இவையெல்லாம் அந்த பெரிய யுத்தத்தோடு முடிவுக்கு அதன் பிறகு உயிர்த்தெழுந்து வந்து இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்து தேவனுடைய அன்பை ருசித்து அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுவார்கள். அப்பொழுது இந்த உலகத்து மேலே சமாதானம். இதை குறித்து ஒரு வசனம் படியுங்கள். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகாய், சகல ஜாதிகளையும் ஆசைப்படுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சகல ஜாதிகளும் விரும்புவது எனது சமாதானம், நீதி, நியாயம், அன்பு இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு எல்லாராலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் வந்த பிறகு இந்த சமாதானம். ஏனென்றால் வேதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் சமாதான பிரபு, சமாதானக்காரர். சமாதானம் அப்பொழுது தான் இந்த உலகத்து மேலே வரும். வேறு எந்த மனுஷனாலும் இந்த உலகத்தில் சமாதானத்தை
கொண்டு வர முடியாது. அதனால் நாம் இப்படிப்பட்ட கடைசி நாட்களில் இருக்கிறோம். நாம் உலகம் முழுவதிலும் அநேக பகை, வன்முறை, விரோதங்கள், கலகங்கள் இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் இருக்கிறோம். அதனால் சபை அதிக ஜாக்கிரதையோடு இந்த பெரிய யுத்தங்கள் அழிவு வருவதற்கு முன்பதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார். இல்லாவிட்டால் மரணத்துக்குள் போய்விடுவார். இதை நாம் படிக்கிறோம். எஸ்ஐயா 57:1 நீதிமான்கள் அடித்து போகிறார்கள், தீங்கு வராததற்கு முன்னே அவர்கள் எடுத்துக்கொள்ள. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக இருந்தால் நாம் இந்த பெரிய யுத்தம் அழிவு வருவதற்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். வேத வசனங்கள் எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை எழுத்தின்படியே நிறைவேறிக்கொண்டு நாம் அதிக ஜாக்கிரதையோடு பார்த்து பயத்தோடு நடத்தக்கூடும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். கடைசியாக ஒரு வசனம் நாம் முடிக்கலாம். சங்கீதம் 120, 5, 6, 7 வசனம். ஐயோ, நான் மேஷேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். அப்போ சொல்லும்போது ஐயோ, நான் மேசேக்கு சஞ்சரித்தது போதும். மேசேக்கு நோவாவின் பெயர் மேசேக்கு. அது இப்பொழுது இருக்கிற மாஸ்கோ என்று சொல்லப்படுகிறது. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோ. ரஷ்யா தலைமையில் தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவதாக நாம் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்படியே கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். இந்த கேதார் கூட இஸ்மவேலுடைய மகன். இவர்கள் எல்லாம் அரபு நாடுகள், இஸ்லாம் மார்க்கத்தான். இவர்கள் எல்லாரும் சமாதானத்தை பகைக்கிறவர்கள். அந்த சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். அப்படிப்பட்ட பெரிய அழிவோடு இவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். இதன் பிறகு என்னுடைய ராஜ்யத்திலே சமாதானம் வரும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அதனால் நாம் அதிக ஜாக்கிரதையோடு நாம் இந்த பெரிய யுத்தம், அழிவு, நாசமோசங்கள் வருவதற்கு முன்பதாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதாக நாம் அதிக பயத்துடன் நடக்கக்கூடும். ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர்கள் வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்.